அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் ரொம்ப 60% சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த கோலம் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த கோலம் வந்து எப்போவுமே நம்ம முருகருக்காக போடுறோம் இல்லைங்களா, அருங்கோண ஸ்டாரு, அது ஒரு விதமான ஸ்பெஷல். ஆனால் இந்த கோலம் எப்படி நான் வந்து 11/11 இந்த 11/11 11வது நாள் அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு கொழுக்கட்டை வைக்கிறதோ இல்லை 11 ரூபா போகிறதோ சொன்னப்போ நிறைய பிரபஞ்ச விஷயங்களை எனக்கு காட்டி கொடுத்தது. அந்த லாஸ்ட் டே தான் அந்த சாவித்திரின்ற விஷயத்தையே சொல்லி கொடுத்து, எங்கள் வீட்டில் இருக்கிற சாவியே 369 நம்பர் போட்ட ஒரு சாவிக்குதுன்ற விஷயம், அப்புறம் 3 சாவிகளை ஒரே நேரத்தில் திறக்கிற மாதிரி ஆகி இன்னும் கூட அந்த சடங்கு நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் சொல்லுவேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு. அதில் 2வது சாவி தான் பீரோ சாவி. அது வந்து அதனுடைய உள்ள அந்த லாக்கர் சாவியும் வெளி சாவியும் கூட்டுத்தொகை வந்து 911 இருந்தது. ஆனால் அந்த 911 விஷயம் வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுக்க முடியாது. அது வந்து அந்த அது கோத்ரேஜ் பீரோன்றதுனால அவங்க எல்லாமே ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க எல்லாமே இந்த 911 ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் மனசில் பதிவு வைக்கிறதுக்காக பார்க்குறாங்க. தெரிஞ்ச மாதிரியே 911 போட்டோம்னா கண்டுபிடிச்சிடுவாங்கன்றதுக்காக தான் ஒரு பெரிய நம்பர்னுடைய கூட்டுத்தொகையை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் 11ன்றது நல்ல நம்பர் தான். 11ன்றது நம்ம வந்து சொல்லி 11 வேண்டணும்னு சொல்கிறது, அதனால் நல்லது நடக்கும்ன்றது நல்லது தான். ஆனால் அந்த 911 வேறு ஏதோ ஒரு சடங்கு இருக்குது. அது வந்து நம்மளும் எல்லாத்துக்கும் 911 யூஸ் பண்ணலாமான்னு சொல்கிறதுக்கு இல்லை நம்மளே கூட 9ன்றதே வந்து அந்த செவ்வாய் கிரகத்துக்குரிய ஒரு நம்பரு. அதே சமயத்தில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட, போர் சம்மந்தப்பட்ட, சகோதர சம்மந்தப்பட்ட எல்லாம் நம்பருன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பழி வாங்கிறதுக்கு ஒரு அளவு யூஸ் பண்ணுற விஷயமா என்ன நம்மளுக்கு புரியல இன்னும். அது நம்மளே கூட மற்றவங்களை ஏன் பழி வாங்கணும்? நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப்பில் எப்பவுமே யாரையுமே நம்ம பழி வாங்க வேணாம். நம்மளுக்கு கொடூரம் கூட அவங்க எவ்வளோ வேணால் கொடூரம் இழைச்சிருக்கட்டும். ஆனால் நம்ம எப்பவுமே என்ன திங்க் பண்ணணும்னா, அவங்கள பதிலுக்கு பதில் பழி வாங்கிறதுனால நமக்கு ஏதாவது நல்லது நடக்க போதான்னு தான் யோசிக்கணும். எப்பவுமே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அவங்க பில்லி சூனியம் வச்சோ இல்லை மனசளவிலே சபிச்சு கூட நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடந்துருச்சு. பதிலுக்கு அதே மாதிரி ஆபத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு இப்போ என்ன வேணுமோ அது கிடைக்குமான்றதை பற்றி யோசிக்கணும். எப்பவுமே உங்களுக்கு என்ன, அவங்கள பழி வாங்குறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அவங்க பழி வாங்குற அளவுக்கு நீங்கள் உங்களை விட்டுட்டீங்கல்ல, அது அன்னன்னைக்கு நீங்கள் கவனிக்கணும். உங்களை சுற்றி சொந்த கூட பிறந்தவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கவனிக்காதது உங்கள் தப்பு. புரியுதுங்களா? மற்றவங்க நம்மளை அது ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ ஏன் அதை கவனிக்கல, நீ ஏன் அதை விட்டு கொடுத்த அப்படின்றது தான். நிறைய நம்மளுக்கு நாட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா. ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு லாயர்கிட்ட பேசுகிறோம், அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு காசு நம்மக்கிட்ட அவங்க வாங்கும்போதுமே ஒரு விதமாக நம்மக்கிட்ட இருந்து சுரண்டப்படுது. நேரடியாக வாங்குகிற ஃபீஸ் வேறு, சுரண்டப்படுற காசு வேறு. அது எல்லாமே இன்னா கலரு, அது எல்லாமே எந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்டது, அந்த விஷயங்கள்லாம் தான் சூட்சுமம், ரகசியம், அமானுஷியம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு பதிவில் போடுறேன். இப்போ நான் முருகருக்காக போடுற பதிவில் அதை நான் எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. சரிங்களா? அதனால் நான் நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா முருகர்னாவே ஒரு பகையை வெற்றி கொள்ளுதல், ஒரு எதிரியை ஜெயித்தல் அப்படின்றதுல முருகனுடைய பங்கு அதிகம். ஆனால் அதே சமயத்தில் முருகர் கல்யாணம், குழந்தை பிறகுது, குடும்ப விஷயத்துக்கு அதுக்கும் முருகர் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த குடும்பத்தில் தானே பகை வருது. மகாபாரதம் அந்த குடும்பத்துலேருந்து வந்து தானே பங்காளி சண்டை தானே அது. அதனால் அந்த பகையை அழிக்கிறதுக்கு, அசுரனை அவங்க அழிக்கிறதுக்கு முருகனை வந்து சிவன் விசாக நட்சத்திரத்தில் 6 புள்ளிகள் இருக்குது. அவர் நெத்தி பொட்டுலேருந்து அந்த 6 புள்ளின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, விசாக நட்சத்திரத்தில் 6 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 6ன்ற நம்பர் முருகனோடு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் விசான்றதை திருப்பி போட்டால் சாவி. அந்த சாவிக்கும் முருகருக்கும் கூட சம்மந்தங்குது. பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவிக்கு மட்டுமே இல்லை, முருகருக்கும் கூட தான் சம்மந்தம் இருக்குது. நான் என்ன சொல்ல முதல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு எதிரியை நம்ம அழிக்கணும்னா ஒரு கோபம் நம்மளுக்கு பயங்கரமாக நம்மளை கொடூரமாக பண்ணுறாங்க, மேலவே முடியலன்றாங்க. 40 வருஷம் ஆயிடுச்சு குடும்பத்தில், நிறைய வியூஸ் நீங்கள் போடுறீங்க, தூக்கமே வரலன்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பகை தானே. ஆனால் அந்த பகைக்கு நம்ம அவங்களுக்கு திரும்ப அவங்க என்ன இடத்துல நம்மளை எத்தனை அடி அடித்தாங்களோ அத்தனை அடி திரும்ப அடிக்கணும்னு நம்ம நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திரும்ப அடிக்கிறது மூலமாக நமக்கு இப்போ அடுத்த மாதம் நம்ம பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை நம்ம பிள்ளைக்கு உயர்பதவி கிடைக்கணும் அப்படின்ற விஷயம் தான் உங்களுக்கு இப்போது தேவையான விஷயமா இருக்கும். அந்த எதிரி உன்னை முதல்ல 2 அடி அடிச்சான்றதுக்காக அந்த 2 அடி அவங்களை திருப்பி அடிக்கிறது மூலமாக உனக்கு அந்த பையனுக்கு குழந்தை பிறக்க போதா, பையனுக்கு கல்யாணம் ஆக போதான்ற விஷயம் நடக்க போதா,
நடக்க போகுதுன்னா அந்த விஷயத்த பண்ணலாம். அந்த 2 அடியை நம்ம திருப்பி குடுக்கறதுனால நமக்கு ஒரு வேளை இது நடக்கும் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, அப்போ வேணா பண்ணலாம் அந்த விஷயத்த. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு தரணும்னா, நாளன்னைக்கு உனக்கு என்ன வேணுன்ற விஷயத்துல தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அவங்க நம்மள அடிச்சதுக்கு திருப்பி அடிக்கணுமான்றத பத்தி ரொம்ப யோசிக்கவே கூடாது. ஏன் யோசிக்கக்கூடாதுன்னா, அவங்க முதல்ல அடிக்க வந்தப்போ நீங்க அத ஏமாந்து வாங்கிட்டீங்கல்ல. அப்போ உங்கள உங்கள எத்தனை அடி அடிக்கிறது? அவங்க முதல்ல நம்மள வந்து அடிக்க வந்து அடிய வாங்கிட்டல்ல. அப்ப அந்த ஏமாற்றப்பட்டு தானே உனக்கு வாங்குன அந்த அடிய. அப்ப அந்த அடிய வந்து ஏமாந்த உன்ன எத்தனை அடி அடிக்குது? அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் இந்த எல்லா விஷயத்துக்குமே குடும்ப விஷயம், குழந்தை பிறக்கிற விஷயம், ஒரு கல்யாணம், ஒரு போரு, பகை, பழி வாங்குதல் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு முருகர் தேவையா இருக்குதுன்றதுனால தான் அந்த 6ன்ற நம்பர் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த சாவின்ற விஷயமும் முருகரோட சம்மந்தப்பட்டதுன்றதுனால தான் அந்த நான் போட்டிருக்கிறேன் பாருங்க மேல ஒரு கோலம். அது எப்படி தெரியுங்களா? ஒரு பெரிய முக்கோணம் போட்டுறணும். நல்லாவே பெரிய முக்கோணம் போட்டுறணும். அருங்கோண முக்கோணம். அப்புறம் ஒவ்வொரு முக்கோணம் வருது பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு முக்கோணத்துலையுமே தலைகீழ் முக்கோணம் போட்டா இந்த மாதிரி கோலம் வந்துரும். அதுல நடுவுல வர்றது 6. அதில் நடுவில் வர்றது 6 சுற்றி வந்து சரவண பவ போட்டுடணும். அப்போ நம்ம 6ன்ற நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த 6ன்ற நம்பரை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ 11 விஷயம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த 11 நாள் போயிட்டு 11 போகிறதோ கொழுக்கட்டை 11 வைக்கிறதோ பண்ணுறதுனால தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை ஈர்த்து எனக்கு அந்த பிரபஞ்ச தியானம் பற்றி கூட எனக்கு அந்த பிள்ளையாரே சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையாரே வந்து எனக்கு உங்களுக்கும் சொல்ல வச்சாரு. எனக்கு அது புரிய வச்சாரு. அதை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறதுனால தான் நான் வந்து இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானத்தை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையிலேயே அது எனக்கு சொல்லி கொடுத்ததே பிள்ளையார் தான். அந்த 11ஆவது நாள் அவருக்கு நான் பண்ணன்றதுனால நிறைய விஷயத்தை டெய்லியே கடவுள்கள் சொல்கிறாங்க. யாரோ ஒரு வியூவர் போட்டிருந்தீங்க, நீங்கள் கடவுள்கள்கிட்டயே பேசுகிறீங்க, நீங்கள் வந்து எனக்கு தூக்கம் வர்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு யாரோ போட்டிருந்தாங்க. கடவுள்கள்கிட்டே பேசுகிறேன்னா நேராக என் எதிர்க்க ஒரு சாமி வந்து நின்றுங்கிறாரு, அவர்கிட்ட நான் பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன், பிரபஞ்சம் என்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நான் வந்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த நானும் பண்ணுறேன். ஆமாம், நான் கேட்டதுக்கு தான் நீ பதில் சொன்ன அப்படின்ற மாதிரி அதுக்கு சாட்சியாக ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு பேர் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது, கடவுள்கிட்ட பேசுறது. இப்போ நான் சொல்கிற அதுக்கு தான் நான் நிறைய எனக்கு நடந்த விஷயங்கள சொல்கிறது. ஆனால் அப்படி சொன்னாலே உங்களுக்கு அந்த வழவழா குழக்கணும் ஆகிடுது, வீடியோ பெருசாக போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள். அதனால தான் எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை நான் சொல்கிறது. எனக்கு ஒரு கர்மப்படி எனக்கு வந்து சில விஷயங்களை நான் என் கையை விட்டு செலவு பண்ணி ஆகணும். அதுவும் என் உழைப்பிலிருந்து, எங்கள் ஹஸ்பண்டுடைய உழைப்பிலேருந்து தான் அதை செலவு பண்ணணும். உன் வீட்டுக்கு வேறு ஏதோ வகையில் ஒரு பணம் வரும், அந்த பணத்தை நீ செலவு பண்ணக்கூடாது. உன் கையிலேருந்து நீயாவே சம்பாரித்த பணத்தை மட்டும்தான் நீ இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணியானா அந்த கர்மா ஒன்று உனக்கு இருந்தது, அந்த கர்மா கழியும் அப்படின்னு பிரபஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த லெவலுக்கு மேலே அந்த காசை நான் செலவு பண்ண போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லெவலுக்கு மேலே அந்த காசை நான் வந்து இதையும் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். அந்த சமயத்திலேயே என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த செலவுக்கு போக முடியாத மாதிரி அந்த ஒரு பொருள் வந்து ஃப்ரீயாக தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு என் காதில் போடுறாரு. அப்போ பிரபஞ்சமும் அந்த கடவுள் என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, நீ இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அவள் தான் உன் கர்மாப்படி நீ செலவு பண்ணணும், இதுக்கு மேலே அந்த விஷயம் ஃப்ரீயாக கிடைக்கும்ன்ற விஷயத்த எங்கள் ஹஸ்பண்ட் மூலமாக என் காதில் போட வைக்கிறார். அப்போ நான் மறுபடியும் அந்த பொருள் என்ன பண்ணுறேன், போயிட்டு அந்த விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அது ஃப்ரீயாக கிடைக்காது, அது காசு பயங்கர காஸ்ட்லி, அது நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த பிரபஞ்சத்து கூட பேசுகிற விஷயம் எனக்கு புரியறதுனால தான், அந்த கடவுள்கிட்ட பேசுகிறன்றது இதுதான் புரியறதுனால தான் கடவுள் வந்து நம்மளுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த பொருள் அந்த இடத்துல ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு ஹஸ்பண்ட் மூலமாக நம்ம காதுக்கு வந்துருச்சு. அந்த இடத்துல நான் உஷாராயிட்டேன், பிரபஞ்சம் சொல்லிடுச்சு எனக்கு முன்கூட்டியேன்னு. அப்புறம் நான் அந்த நபர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணேன்னா, இல்லையே அது ஃப்ரீயாக கிடைக்குதாமேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் என் மூலமாக சம்பாதிக்கணும்னு பார்க்குறாரு. அந்த பொருள் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், அது காஸ்ட்லின்னு சொல்கிறாரு அவர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரிங்க அப்படி தான் வாங்கித்தாங்க அப்படின்றேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் அங்கே அவர்கிட்ட ஸ்ட்ரக் ஆகிருக்குது. அந்த ஸ்ட்ரக்கான விஷயத்தை நான் வெளியே கொண்டு வர வரைக்கும் அவர் என்னை ஏமாத்துற விஷயத்த நான் ஏமாத்துற மாதிரியே நடிக்கிறேன். இப்போ ஒரு 5 நாள் தான் இருக்குது அதுக்கு டைமு. அந்த டைம் முடிஞ்சிச்சுமே, நான் முடிஞ்சிட்டோம். அந்த ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைம் இருக்குதுங்க. அந்த டைம் முடிஞ்சிட்டோம். இப்போ எனக்கு ரொம்ப கோல்டும் ஃபீவர் இருக்கிறதுனால வாய் குளறுது, பேச முடியல என்னால். அதனால் கொஞ்சம் தட்டு மாதிரி பேசுனேன்னா சாரி. அந்த ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு கெடு இருக்குது. அந்த கெடு முடிஞ்சிட்டோங்குமே. அந்த கெடு முடிஞ்ச பின்னாடி நான் எந்த விஷயத்தை இப்போ நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன், பிரபஞ்சம் என்கிட்ட என்ன பேசுச்சு, பிரபஞ்சம் வந்து கர்மப்படி எனக்கு எவ்வளோ செலவாகணும்னு சொல்லிச்சு. அது கூட கடவுள் வந்து என்ன பண்ணார்னா, எனக்கு நீ இதை செலவு பண்ணுறது கர்மாவுக்காக தானே சொல்லலை என்கிட்ட. அப்படி பண்ணி தான் அது ஒரு தான தர்ம விஷயத்துலேயே வராதே.
நடந்து முடிஞ்சிட்ட பின்னாடி தான் சொல்கிறாரு ஒவ்வொரு முறையும் கடவுள், உன்னை நான் இந்த விஷயத்துக்கு உன் கையை விட்டு இவ்வளோ பணம் போகிறதுக்கு காரணம் அது ஒரு கர்மான்றது நான் செய்து முடிச்ச பின்னாடி தான் தெரியுது. முன்னாடியே நீ இவ்வளோ பணம் இதுக்கு நீ செலவு பண்ணியானா உன் கர்மா கழியும்னா, அப்போ போயிட்டு நான் அந்த பணத்தை செலவு பண்ணேன்னா அது கர்மா கழியவே வராது. அது நான் என் மனசார நான் என் பணத்தை செலவு பண்ணானே நினைக்கலையே, என் கர்மா கழியத்துக்காக கடவுள் சொன்னார் போய் செலவு பண்ண கணக்கு தானே வரும். ஆனால் அந்த விஷயத்தை நடந்து புரிஞ்ச பின்னாடி தான் கடவுளே எனக்கு உணர்த்துறாரு, இது உன் கர்ம வினை கழியத்துக்காக தான். ஆனால் நீ அந்த லிமிட்டை தாண்டி செலவு பண்ணலான்னு போகிற, வேணாம் அந்த லிமிட்டை தாண்டி நீ செலவு பண்ணாத, அதுக்கு மேலே வேணான்னு கடவுளே என்னை ஸ்டாப் பண்ணிட்டார். இதுக்கு மேலே நீ செலவு பண்ண வேணாம், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் டைரெக்டாகவே என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் பிரபஞ்சம் என்கிட்ட பேசுது, இப்படி தான் கடவுள் என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு அது புரியத்துனால கரெக்டாகவே வந்து பிரபஞ்சம் என்கிட்ட பேசிச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஒரு பதில் எது சொல்லட்டுங்களா? அந்த எங்கள் ஹஸ்பண்ட் அது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்ன விஷயத்த மறுபடியும் இன்னொரு பர்சன், அது நல்ல காஸ்ட்லி தான், நான் உங்களுக்கு மாதம் மாதம் வாங்கி தரேன்னு சொல்கிறாருல்ல, அவர்கிட்ட இவர் நம்மளை ஏமாத்துறாரு. அது ஃப்ரீயாக தான் கிடைக்குதுன்ற விஷயத்த சொல்லாமல் வேணுன்ட்டே இதை சொல்லி நம்ம மூலமாக காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறாருன்னு நினச்சி அவர்கிட்ட நான் சரிங்க அப்படி தான் வாங்கித்தாங்கன்னு சொல்கிறேன். அதுதான் பதில். அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் கடவுள்கிட்டையும் நான் பேசுகிற பதில். பிரபஞ்சம் என்கிட்ட சொன்னதுக்கு நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற பதில், கடவுள்கிட்ட பேசுகிற பதில். நான் ஏன் இப்போ அவர்கிட்ட அதெல்லாம் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்லலைன்னா, உண்மையிலே எனக்கு அவர் ஏமாத்துறாரான்னு தெரியாது. ஒரு அசம்ஷன் தான் இருக்குது இது வரைக்கும். அது அப்புறம் தான் தெரிய வரும் அவர் உண்மையிலே ஏமாத்தினாரான்ற விஷயம். அதுவும் ஒரு காரணம். 2வது, அவர்கிட்ட என்னுடைய விஷயம் ஒன்றும் ஸ்ட்ரக் ஆகிருக்குது. அதை வெளியே எடுத்துன்னு வர வரைக்கும் நான் அவர்கிட்ட அவர் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி நடிக்கணும். அந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கு நான் பேசுகிற பதில் அது. பிரபஞ்சம் என்கிட்ட பேசுனது தான் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து அந்த விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்னது. இது என்ன விஷயம்னு டீட்டெயிலாகவே யார் இன்னது அப்படின்றத கிளியராகவே ஒரு 5 நாள் பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நடக்கிற வாழ்க்கையில் இப்படி தான் பிரபஞ்சமும் கடவுளும் உங்ககிட்ட பேசும். இதை தான் இப்போ கடவுள் நம்மக்கிட்ட பேசுதுன்றது புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் அந்த சாவின்ற விஷயம் முருகரோட சம்மந்தப்பட்டதுன்றதும் அந்த 6 அந்த எண்ணிக்கையை, இப்போ முருகர் கூட 6ன்றது முக்கியம்ன்றும் போது அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும். அதுக்காக ஒரு பேப்பர் ஃபுல்லாக 6 எழுதிக்கிட்டு ஒரு நாளெல்லாம் 6 சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படி கிடையாது. அந்த 11வது நாள் நான் போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த 11வது நாள் நான் போயிட்டு வந்தப்போ அந்த 11ன்ற எண்ணிக்கையை கூட்டினேன். அப்புறம் 11 டைமையே நம்ம பார்க்கணுன்றோம். அப்போ அந்த எண்ணிக்கையை அதிகரித்தல், அந்த எண்ணிக்கையை ஒரு ப்ராப்பராக அதிகரிக்கணும். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க 11 ஓகே, அது என்னது 11 கேட்டிருந்தாங்க ஒருத்தர் வியூவருக்கு. அது 2 முறை அந்த பிரபஞ்சம் படியாக அந்த 11 டைம்ன்றது 1ஐ 2 முறையாக கூட்டுகின்றது. அதுக்காக நம்மளே 11 போட்டுருந்தா அது வேலைக்காகாது. அந்த விஷயத்தை அதிகப்படுத்துதல், அது ஒரு நியாயமாக அதிகப்படுத்தணும். அந்த மாதிரி தான் இப்போ அந்த 6ன்றது 6 முறைகள் அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். அதுவும் ஓம் சரவண கோலத்துக்குள்ளே போட்டுக்கிறோம். முருகருக்கு சம்மந்தப்படுத்தி அந்த 6 அதிகரிக்கிறோம். சும்மாவே நம்ம ஒரு பேப்பர் ஃபுல்லாக 6 போகிறதில்ல. அந்த மாதிரி போட்டு அன்றைக்கி வளர்பிறை சஷ்டி, எந்த வளர்பிறை சஷ்டியிலுமே இப்போ வருது புதன்கிழமை, ஆனால் ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டியிலுமே நீங்கள் இதை பண்ணிவிட்டு முத்தைத்தரு திருப்புகள் மறுபடியும் 6 அதிகப்படுத்த போகிறோம். எங்கள் முத்தைத்தரு திருப்புகள் கொஞ்சம் சின்னது தான், அதை 6 முறை சொல்ல போகிறோம். அந்த இடத்துல ஒரு 6 கொண்டு வரும், ஆனால் ஒரு நியாயமாக கொண்டு வரும். சும்மா ஏதோ ஒரு 6 கொண்டு வராமல் முத்தைத்தரு திருப்புகள் 6 முறை கொண்டு வரும். அதை சொல்லிவிட்டு அந்த முத்தைத்தரு இது சொல்லிவிட்டு இந்த கோலம் வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட நிறைய பிளேட்டு பெருசாக இருக்குது, பித்தல் பிளேட்டுங்க இருந்ததுன்னா அதில் அப்படியே கூட இந்த ஃபெவிக்ரில் அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கோலங்க போட்டு வச்சுக்கலாம். அதை கழுவிட்டா கூட அப்புறமா நம்ம எதனா ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வடகம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போவுமே பூஜைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம தெரிஞ்ச மாதிரியே இந்த அருங்கோணம் கோலம் போட்டு சரவணபவா எழுதி வச்சுக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி போட்டு உள்ள 6 போட்டு வச்சுக்கிறது, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கோலம் மாவுலையே கூட நீங்கள் கால்பட்டு அழியாத இடமா பார்த்து ஒரு இடமா போட்டுக்கலாம். இதில் முடிஞ்சால் உங்களால் அதெல்லாம் உங்கள்கிட்ட கலர் கோலம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து உள்ள எல்லா இடத்துலையுமே ஆரஞ்சை ஃபில் பண்ணிட்டு அந்த லெட்டர்ஸை க்ரீனில் போடலாம். இல்லை உள்ள எல்லா இடத்துலையுமே க்ரீனை ஃபில் பண்ணிட்டு அந்த லெட்டர்ஸை வந்து ஆரஞ்சில் போடலாம். அந்த மாதிரி முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லை அந்த கோலம் மட்டும், அந்த அவுட்லைன் கோலம் மட்டும் க்ரீன் அண்ட் ஆரஞ்சில் போட முடிஞ்சுதானா, உங்கள்கிட்ட கோலமாக இருந்து தானே போடுங்க. இல்லைனா பரவாயில்ல. முருகர்ன்றது எப்போவுமே பச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் நான் பச்சை என்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய விஷயம் சொன்னேன். பாதுகாப்பு, வளர்ச்சி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் பொறாமை என்ற ஒரு விஷயமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம, இல்லைங்களா? இப்போ முருகர்னா பச்சைன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ முருகர் பொறாமையாக இருப்பார்னா அப்படி மீனிங் இல்லை. இப்போ நம்ம பொறாமை சம்பந்தமான நம்மளுக்கு என்னெல்லாம், முருகர்னா எதிரிகளை வெல்லுதல் அழித்தல்ன்ற விஷயமும் இருக்குது.
முருகர்னா குடும்பம்ன்ற விஷயமும் இருக்குது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்ப உறவுகளில் ஒருத்தர் பொறாமைன்ற விஷயத்தினாலையோ இல்லை வேறு ஏதோ விஷயத்துலையோ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அப்போவும் நீங்கள் அந்த முருகர்கிட்ட வணங்கலாம். அந்த சஷ்டி சமயத்தில், கிருத்திகை சமயத்தில் இந்த விஷயங்களை சொல்லணும் நீங்கள் அவர்கிட்ட. இந்த மாதிரி இந்த பொறாமையினால எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அதுக்கான விஷயத்த நினைக்கணுன்றத சொல்கிறேன். கூடவே அன்னன்னைக்கு செய்கிற அந்த சடங்கு முறைகள் கூட நான் இந்த சில உங்களை வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம யாரை ஜெயிக்கணும், நம்ம எப்படி நம்மளுடைய கோல் மேலே தான் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை, அது கூட எந்த நம்பர் ரொம்ப முக்கியம், அது கூட எந்த கலர் கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த நம்பர் இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 9ன்ற நம்பர்னால் அது செவ்வாய்க்குரியது, செவ்வாயினாவே அது ரத்த சம்மந்தமாக வந்து போருக்குரியது, சிவப்பு நிறத்துக்குரியதுன்னு சொல்கிற மாதிரி நான் சொல்கிற அன்னன்னைக்கு சொல்கிற உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட அந்த நம்பர் கலர் ரெண்டுமே அது கூட நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்மளுடைய கடவுள்கள் சித்தர்கள் அந்த விஷயத்தையும் அது கூட நான் சேர்க்குறேன். அப்போ நீங்களும் அது ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்துடுங்க. இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் மனசுலையானா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கே கூட ஞாபகப்படுத்தலாம். இப்போ மாதம் 1ஆம் ஆனால் தமிழ் மாதம் 1ஆம் இன்றைக்கி யாரை கூப்பிடுறதுன்னு கேட்குறீங்க பாருங்கள். சதய நட்சத்திரம் நாளைக்கு தான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறீங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்களே கூட எனக்கு நினைவு பண்ணுறதுக்கு, ஏன்னா உங்களையும் என்னையும் நான் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற பதில்களை வச்சே தான் கடவுள் வந்து என்கிட்ட பேசின மாதிரி கூட சில சமயம் நினைக்கிறேன். இந்த இது முருகர் வந்து ஏதாவது இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், கடவுள் என்கிட்ட என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொருளை ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சில சமயத்தில் வியூவர்ஸ் நீங்கள் போடுற ஆன்சரை வச்சுட்டு பிரபஞ்சமும் கடவுளும் உங்கள் மூலமாக என்கிட்ட பேசின மாதிரி நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக நான் வந்து சதயம் நட்சத்திரம் அன்றைக்கி அந்த நாகக்கல்லுக்கு பூஜை பண்ணிட்டு வந்த உடனே யாரோ ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி நாகத்துக்கிட்டே புத்துலேருந்தே வந்து என் கனவுல வந்து புத்துக்கிட்டேயே சாவி இருந்தது பார்த்தோன்னா ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ பிரபஞ்சம் தான் என்கிட்ட அந்த மாதிரி அவங்க வியூவர் மூலமாக எனக்கு அந்த பதில் சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கனால தான் உங்களுக்கு கூட வேறு விஷயம் புரியலாம். இப்போ நான் சொல்கிற விசாக நட்சத்திரம் சாவின்ற சாவி சாவித்திரின்ற மாதிரி உங்களுக்கும் கூட வேறு ஏதோ ஒரு விஷயம் இதில் புரியலாம். எனக்கு புரியாத ஒரு விஷயம் கூட உங்களுக்கு புரியலாம். அப்போ நீங்கள் ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் போடலான்றதுக்கு தான் இதெல்லாம் கவனிங்கன்னு சொல்கிறேன். இது நான் சொன்ன இந்த ஸ்டார் கோலமும் முத்தை தருவும் போட்டு அந்த 6 போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் வேண்டுதலை ஒரு 6 முறை சொல்லி வாயிலே வேண்டலாம். ஏன்னா இங்கே நம்ம போட்டுட்டோம், நம்பரில் 6ன்னு போட்டோம், திருப்புகழ் வேறு 6 முறை சொல்லிட்டோம். அப்போ வாயிலே 6 முறை அந்த வேண்டுதல் சொல்லி மற்ற வேண்டுதலாம் ஒரு முறை சொல்லும்போது அதுலேருந்து ஒரு 6 நாளைக்குள்ளே என்ன ஆகும்னா முருகரே உங்ககிட்ட நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு ஒப்புதல் அளிக்கிற மாதிரி ஒரு விஷயம். நான் சொன்ன பாருங்க முன்ன என் கனவுல வந்து ஏவல் இல்லை பொறாமை திஷ்டி இதுங்களை தான் அவன் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அசிரீரி மாதிரி ஒரு யாரோ பின்னாடி இருந்து நின்று சொல்கிற மாதிரி இருந்தது. வெடிய காலையில் 5:45 5:50க்கு அப்போ நீங்கள் முருகரான்னு கேட்டேன். அப்போ ஒரு டோர் பெல் காலிங் பெல்லே அடிச்சுது. அப்போ சரி உண்மையிலே வெளியில் ஒரு டோர் பெல் அடிக்குதுன்ற மாதிரி போய் திறந்து பார்த்தா அங்கே எங்கள் வீட்டுக்கு தண்ணி போடுற முருகப்பெருமான் அவங்க திருச்செந்தூரில் தான் அவங்க வண்டி வருது. அவங்க வண்டி மேலே திருச்செந்தூர் தான் போட்டிருக்கோம். அதனால தான் அவர் பேர் முருகப்பெருமான் இருக்கும். அவரே வந்து காலையில் வர்றவங்களே கிடையாது. அவங்க கரெக்டாக 6 மணிக்கு அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. நான் கனவுல கேட்ட கேள்விக்கு நீங்கள் முருகரான்னு கேட்டதுக்கு வெளியில் அந்த வாசப்படியில் ஆமாம் நான் முருகதான்னு சொன்ன பதில் இருந்தது. இந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கோலம் நீங்கள் போட்டு அந்த 6ன்றது போட்டு முத்தைத்தர் 6 முறை சொல்லி உங்கள் வேண்டுதல் சொல்லும்போது உங்கள் வேண்டுதல் ஒரு வேலை சம்மந்தமாக இருக்குது, இல்லை ஒரு திருமண சம்மந்தமாக இருக்குதுன்னா அதுக்கு சம்மந்தமான ஒரு பதில் நீங்கள் பார்க்குற வண்டியிலையோ ஆட்டோவிலையோ இல்லை வீட்டிலையோ இல்லை டிஜிட்டலாகவோ நீங்கள் பார்க்குற வீடியோ காட்சிகள்லையோ உங்களுக்கு முருகர் மூலமாகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயத்துக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பிரபஞ்சம் நீங்கள் இதை பண்ணதுனால அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னு அர்த்தம். இந்த கோலத்தை போட்டு அந்த திருப்புகள் 6 முறை சொல்லி நீங்கள் அதை பண்ணதுனால அந்த ஆன்சர் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிச்சு அப்படின்ற பொருள். என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.